Hey guys, welcome back to our channel. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம தேக்கடியில் ஒன் ஆஃப் த ஃபேமஸான விசிட்டிங் ஸ்பாட்டாக இருக்கக்கூடிய பெரியார் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எபிசோட் 1 and 2 நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். சென்னையிலேருந்து வந்தது, அதுக்கப்புறம் ரெசார்ட்டில் லஞ்சு சாப்பிட்டதெல்லாம். ஸோ அதை பற்றி உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் அந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம கரெக்டாக ஒரு 3 மணிக்கெலாம் நம்ம கிளம்பியாச்சு. ஸோ கிளம்பி ரெசார்ட்லேருந்து ஒரு 5 minutes வாக்கில் தான் அந்த பிளேஸ் இருக்குது. ஸோ நாங்கள் சாப்பிட்டுட்டு எல்லாமே அப்படியே நடக்க ஆரம்பிச்சாச்சு. நம்ம வந்து போட்டிங் போயிட்டுருக்கோம். எங்கே போகிறோம் என்ன செய்துக்கு வரணுமாம்மா? ஜூம் போட வருது. வீடியோ ஃபேமஸாக இருக்கும். ஃபேமஸ் ஒரு வீடியோ எடுத்தான் கண்ணாடியில் சொல்லுங்க வீடியோ எடுத்தா சொல்லிருக்காத எடுப்பேன் நான் திரும்ப வந்து மக்களை. தேக்கடி வந்து வேலையாக என்ன பண்ணணும்னா போயிட்டு ரெசார்ட்டில் லஞ்சை முடிச்சுட்டு நேராக கிளம்பி போட்டிங் போகிறதுக்கு இங்கே வந்துட்டோம். ரூம் கூட போகல. ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்குறேன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இல்லை மேலே லிங்க்லேயும் கொடுக்குறேன், இல்லைனா நம்ம சேனல் உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா போட்டிங் போகிறதுக்கு டெர்மினல் வந்திருக்கோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டே பண்ணி ரெசார்ட்லேருந்து ஒரு 5 minutes வாக் பண்ணி வந்தோம். ஸோ இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தேக்கடி வந்து நிறையா ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸோ அதில் இன்றைக்கி நாங்கள் மஸ்ட் ட்ரையாக இருக்கக்கூடிய இந்த போட்டிங் தான் போகிறோம். ஸோ நீங்கள் தேக்கடி வந்து இந்த போட்டிங் போகணுன்னா ஃபஸ்ட்டு 2 tickets எடுக்கணும். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸுக்கு, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா போட்டிங்க்கு. இது ரெண்டுமே நீங்கள் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுமே எடுத்துக்கலாம். ஆஃப்லைன்லுங்கும் போது நேராக இங்கே வந்து எடுக்கணும். இங்கே எடுக்கிறது என்ன பிரச்சனைனா நிறைய கியூ இருக்கும். அது வீக்கெண்ட்லாம் செம க்ரௌடாக இருக்கனால உங்களால் எடுக்க முடியாது. ஏன்னா இது லிமிட்டடான ஒரு டைம்ங்கிறதுனால கொஞ்சம் ரேராக இருக்கும். ஸோ பெட்டர் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டு வந்துருங்க. நாங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிட்டு தான் வந்தோம். நீங்கள் இது ரெண்டுக்குமே புக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 75 rupees அந்த மாதிரி வருது. சில்ட்ரனுக்கு வந்து 15 rupees நினைக்கிறேன். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த பஸ் டெர்மினல் டிக்கெட் எடுத்துகிட்டு நேராக என்ன பண்ணலாம், அந்த மாதிரி கியூவில் நிற்கணும். ஸோ நின்றதுக்கப்புறம் நம்மளை அப்படியே 1 by 1 அமுச்சு விடுவாங்க. ஒரு பஸ்லேயும் நம்மளை ஏற்றி ஸோ நம்ம இந்த இடத்துலேருந்து அந்த லேக்குக்கு போகிறதுக்கு வந்து நம்ம ஃபாரஸ்ட் உள்ளே தான் ட்ராவல் பண்ணி போகணும். அதில் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் ஆகும். அந்த 15 நிமிஷம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல சைட் சீயிங் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லக்கு இருந்தால் யானை, மான் இது மாதிரி பல விதமான அனிமல்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ நாங்கள் அப்படியே கிளம்பி நாங்கள் அதில் போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஒரு 15 நிமிஷம் ட்ராவலுக்கு அப்புறம் நேராக வந்து நம்மளை இங்கே இறக்கி விட்டாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் நீங்கள் போட்டிங் ஆட்டி டிக்கெட் எடுக்கணும். ஆன்லைனில் எடுத்திருந்தால் நீங்கள் டேரெக்டாக போயிடலாம். ஸோ இங்கே இறக்கி விட்டோன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே போனோன்னா ஒரு மியூசியம் மாதிரி இருக்கும். மியூசியமே கிடையாது, அது மாதிரி சின்ன செட்டப்பில். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் போட்டிருப்பாங்க இந்த லேக்கை பற்றி, அப்புறம் என்னென்ன அனிமல்ஸ் எல்லாம் இங்கே வருது அப்படிங்கிற அதை பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. டிக்கெட் ப்ரைஸை பொறுத்த வரையும் அடல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 225 rupees,
கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 85 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. அதுவும் உங்கள் கிட்ஸ் வந்து 1 இயர்க்குள்ளே இருந்துச்சுன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. 1 இயர்க்கு மேலேனா அலோவ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 5 இயர்ஸ்க்குள்ளே இருக்க எந்த கிட்ஸுக்குமே டிக்கெட் கிடையாது. ஃப்ரீயாக அவங்க ட்ராவல் பண்ணிக்கலாம். கைஸ் ஃபைனலாக நம்ம லேக்குக்கு வந்தாச்சு. ஸோ இதில் தான் வந்து நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு கேரளாவோட ரிசர்வ் ஃபாரஸ்ட். இங்கே டைகர்லாம் அதிகமாக வரும்னு தான் இதை போட்டிருக்காங்க. ஸோ பாப்பா இந்த டைகர் நம்ம கண்ணுக்கு வருதான்னு இப்போ பாருங்கள். எனக்கு முன்னாடி பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்னு. இதான் கைஸ் வியூ. இந்த போட்டில் தான் நம்ம போகிறோமா? ஸோ இங்கே நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் இல்லை ஒரு 1/2 அன் ஹவர் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் இருக்கக்கூடிய அந்த இதை பொறுத்து. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு இந்த போட் ரைடு இருக்கும். ஸோ அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் 7:30, அதுக்கப்புறம் வந்து 9:30, அதுக்கப்புறம் 11:15, அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் 1:45, லாஸ்ட் ட்ரிப் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 3:30. ஸோ இப்போ நம்ம வந்துருக்கிறது கூட லாஸ்ட் ட்ரிப்பு தான். ஸோ அதனால தான் நாங்கள் அறக்க சாப்பிட்டுட்டு ரூம் கூட போகாமல் அப்படியே லஞ்சை முடிச்சுட்டு நேராக இங்கே வந்துவிட்டோம். ஏன்னா இந்த டைம் மிஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம போக முடியாது. அதான் இதில் மெயின். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பெட்டர் வந்து ப்ரீ பிளான்டாக புக் பண்ணிட்டு வர்றது தான், ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டு வர்றது தான் பெட்ரு என்னை பொறுத்த வரையும். அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங், ஈவினிங் இந்த 2 இதில் போனீங்கன்னா உங்களுக்கு சன்செட்டு, சன்ரைஸு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் கொஞ்சம் அனிமல்ஸ் அதிகமாக கூட நமக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஸோ நான் போனது வந்து 3:30. அது ஒரு செமையான ஒரு சன்செட்டோட ஒரு நல்ல செம சீனரியாக இருந்துச்சு. ஸோ நம்ம ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து உட்காந்தாச்சு. ஸோ உட்காந்தோன்னே நமக்கு அந்த சேஃப்டிக்கு கொடுப்பாங்க, அதை போட்டுட்டு எல்லாம் உட்காந்துடணும். ஸோ உட்காந்துட்டு இந்த போட்டிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 ஹவர்ஸ் இதுலேருந்து 2 ஹவர்ஸ் வரையும் உங்களுக்கு ஃபுல்லாக ரைட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த சஃபாரி பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு மஸ்ட் ட்ரைன் நான் சொல்லணும். ஏன்னா இதோட ஃபீலிங்கே அங்கே போய் நீங்கள் ஃபீல் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அது புரியும். அந்தளவு ஒரு அமைதியாக ஒரு ஃபுல்லாக பேட்ஸோட ஒரு இயற்கை சவுண்டு மட்டுமே உங்கள் காதில் கேட்கும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போன அந்த போட்டில் உள்ள சூப்பர்வைசர் வந்து யாருமே பேசக்கூடாது, எல்லாம் அமைதியாக இருங்கன்னு சொல்லிட்டாரு. அப்படிங்கும்போது நமக்கு ஃபுல்லாகவுமே வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஃபுல்லாக இயற்கையோட சவுண்டு கேட்கும்போது ரொம்பவே ஸ்பெஷலாகவும் ரொம்ப செம எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்துச்சு. டைகர் பாப்புலேஷன் இந்தியா வந்து 70% இங்கே பெரிய டைகர் ரிசர்வில் இன்னைக்கு சென்சஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்னைக்கு மலை சபரிமலை காட்டலன்னா எல்லாமே தண்ணி போன சபரிமலை மழை தண்ணி மழை ஒரு டேம் நிறைய இருக்கிற அவ்வளோதான் எல்லாரும் மேலே கதம் ஒரு ஆளுக்கு 50 வச்சு 12 பேர் கெப்பாசிட்டி. ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் அதெல்லாம் கொடுக்கக்கூடாது ரோட்டோட ஆர்டர். அதுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டு தான் டூரிஸ்ட் ஒரு மிடில் சைஸ் போட் மாதிரி போச்சு. அது வந்து அந்த போட்டு வந்து 18,000 ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் வச்சு 18 பேருக்கு 18,000 சம்பளம் வாங்கிக்கலாம். இந்த போட்டு ஆஃப்லைன் 250 மேலே இருந்தாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் 510 ஆன்லைன் புக்கிங் 2 மாதத்துக்கு முன்னாடி புக்கிங். कभी सोना नहीं சொல்லிட்டாங்க போலீஸ் கேஸ் ஆயிரா சரியா? அது வந்து கோர்ட்டோட ஆர்டர் 19ஆம் இருக்கு. என்னமா ஹலோ 19ஆம் இருக்குடா. இந்த போட்டிங் போயில இருக்குமா? நாட் சாம்பார்
தெரியாதுங்க. बैठे भैया टर्न बोट टर्न बहुत सारी बैठे இந்த போட்டிங் சஃபாரி பார்த்தீங்கன்னா, என்னால ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவத்த எனக்கு குடுத்துச்சு. கண்டிப்பா உங்களுக்கும் அத குடுக்கும். நீங்களும் இத மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம நம்ம ஊர்கள்லேருந்து கிளம்பி போற நெறையா டூரிஸ்ட் வந்து கேரளாக்கு போறது பார்த்தீங்கன்னா, மூணாறு அந்த பக்கம் ஆலப்பி அப்படி போயிருவாங்க. யாருமே தேக்கடி பெருசா சூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ நான் என்ன ரெக்கமெண்ட் பண்றேன்னா, தேக்கடிய ஃபர்ஸ்ட்டு விசிட் பண்ணுங்க. தேக்கடியில இந்த போட்டிங் சஃபாரி அதுக்கப்புறம் வைல்ட் லைஃப் ரிலேட்டடா நெறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கு. ஸோ இத நம்ப நெறையா பேர் வந்து ட்ரை பண்ணணும். மூணாறுலாம் போனோம்னா அதுவும் நல்லா தான் இருக்கும். பட் ஆனா இந்த மாதிரியான ரியல் லைஃப் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அங்க குடுக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ நெறையா வந்து தேக்கடிக்கு வாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இத நெறைய ஷேர் பண்ணி அவங்களுக்கும் டூர் போனா இத நீங்க வந்து ரெஃபர் பண்ணுங்க. ஏன்னா இது ஒரு செம எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. எனக்கு ஒரு புது அனுபவமா இருந்துச்சு இந்த போட்டிங்கு. ஸோ உங்களுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் கிட்டத்தட்ட இந்த உலகத்தையே மறந்து ஒரு தனி நம்ம காட்டுல வாழ்ந்த ஒரு ஃபீலிங் நமக்கு குடுக்கும். என்னடா ஓவரா ஹைப் பண்றேன்னு நெனைக்காதீங்க. நீங்க போனா தான் உங்களுக்கு அத ஃபீல் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பா போய் ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து நார்மலா நம்ம மத்த இடத்துல போற போட்டிங் மாரி இருக்காது. நான் ஒரு கொடைக்கானல் அது மாரி போனா சும்மா 2 பேர் அது மாரி போவோம். பட் இது டோட்டலாவே ஒரு டிஃப்ரெண்ட்டு. அது மட்டும் இல்லாம இங்க பார்த்தீங்கன்னா, டைகர்ஸ் நெறையா பார்க்கலாம். ஸோ நாங்க பார்க்கல நாங்க போன டைம்ல. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, மானு அப்புறம் நெறையா மத்த விலங்குகள்ஸ்லாம் பார்த்தோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 24 மினிட்ஸ் வீடியோ. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, நெறைய அப்படியே நான் ரா ஃபுட்டேஜ் நான் உங்களுக்கு குடுத்துருப்பேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காண்டி. அது அங்கங்க நான் வாய்ஸ் ஓவர் குடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு வேணுங்கிற டாப்பிக்க நீங்க டைம் ஸ்லாப்ல சூஸ் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம். ஸோ வாங்க இப்ப இந்த காட பத்தியான கொஞ்சம் ஒரு இன்ஃபர்மேஷன நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த பெரியார் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்தியால இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டா இருக்கு. இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு தொடர்ச்சி மலையின் மடியில அமைஞ்சிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா, இந்த வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபிக்கும் அது மட்டும் இல்லாம இந்த சுற்றுலா பயணிகளுக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பிளேஸா இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த பெரியார் புலிகள் காப்பகம் பார்த்தீங்கன்னா, சுமார் 925 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில பரந்து விரிந்துள்ளது. 1950ஆம் ஆண்டுல பார்த்தீங்கன்னா, வனவிலங்கு சரணாலயமாக இத அறிவிச்சாங்க. இது 1978ஆம் ஆண்டு ப்ராஜெக்ட் டைகர் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் கீழ் புலிகள் காப்பகமா மாற்றப்பட்டது. இங்க பார்த்தீங்கன்னா, புலிகள், யானைகள், சிறுத்தைகள், அதுக்கப்புறம் வந்து குரங்குகள், பல வகையான பறவை இனங்கள், மான்கள், காட்டு எருமைகள் இது போன்ற பலவிதமான வன விலங்குகள நம்ம இங்க பார்க்கலாம். ஸோ நாங்க இங்க இந்த ட்ரிப்ல போகும்போது பெரும்பான்மை மானை பார்த்தோம். பறவைகள் நெறைய பார்த்தோம். ஸோ எங்களால டைகர் பார்க்க முடியல. டைகர் பார்க்கறதே ரொம்ப ரேர்ன்னு தான் சொல்றாங்க. லக் இருந்தா தான் பார்க்க முடியும். நீங்க இயற்கையெல்லாம் நெறைய விரும்புவீங்கன்னா, கண்டிப்பா நீங்க உங்க ஃபேமிலியோட வந்து பார்க்கக்கூடிய ஒரு மஸ்ட் ட்ரையான ஸ்பாட் தான் இது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில நான் எடுத்த நெறைய ரா ஃபுட்டேஜ நான் உங்களுக்கு குடுக்குறேன். ஸோ நீங்க அத பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோவோட கடைசியில நம்ம வந்து திரும்ப மீட் பண்ணுவோம்.
மக்களே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான போட் சஃபாரியை முடிச்சுட்டு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கைஸ். ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸு. அதை முடிச்சுட்டு நேராக வந்து இப்போ இங்கே நிற்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு கேரளாவோட ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு கலரி ஷோ இருக்குது. ஸோ அதை பார்க்குறதுக்கு நம்ம இப்போ போகிறோம். ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா, ஆல்ரெடி நம்ம நேற்று நைட்டு கிளம்பணும். ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி ரெஸ்ட்டே எடுக்காமல் மதியானம் லஞ்சு சாப்பிட்டு ரூம் கூட போகாமல் நேராக இங்கே வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அந்த கலரி ஷோக்கும் ஆல்ரெடி புக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்களாம் கலரி ஷோ பார்க்க வரலாம். யார் யாருக்கெல்லாம் ரூம் போகணுமோ அவங்களாம் ரூம் போய்க்கலான்னு நம்ம இதில் சொல்லிட்டாங்க. ஆமாம் கைஸ், ஏன்னா நம்ம ரொம்ப ட்ராவல் யாரையும் கம்பல் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதனால் சொல்லிட்டாங்க. பட் நம்ம இங்கே வந்தது பார்த்திங்கன்னா சுற்றி பார்க்க தான். ஸோ அதனால் ரெஸ்ட்டை நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலான்னு நெக்ஸ்ட்டு நம்ம கிளம்பியாச்சு நேராக கலரி பார்க்குறதுக்கு. ஸோ கலரி பார்க்குறதுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் அதை பற்றி சொல்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி 1 and 2 2 எபிசோட் போட்டிருக்கோம். இது 3. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க, கண்டிப்பாக போய் அதையும் பாருங்கள், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.